தமிழ்நாட்டுக்கு வெளியில் பெண்களுக்கு பாதிப்புனா மட்டும்தான் திராவிட முகமூடிகளும் திராவிட முற்போக்குவாதிகளும் திராவிட பெண்ணியவாதிகளும் போராட்டத்துக்கு நங்குன்னு குதிச்சுட்டு இருப்பீங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே நடந்தால் போய் படுத்துக்குவீங்களா? திரைப்படத்துறையில் இருந்துட்டு எல்லாமும் வந்துட்டு மெழுகுவத்தி. இப்போ அந்த மெழுகுவத்தி சகோதரி கனிமொழி அவர்களுக்கு இன்னும் கிடைக்கல போல இருக்குது. யாராவது பார்க்குற பார்வையாளர்கள் தயவுசெய்து அவங்க முகவரிக்கு வேணால் கொரியர் அனுப்புங்க, மெழுகுவத்தி போய் அவங்களுக்கு சேரட்டும். சீமான் போய் போராடுறாருல, ஏன் நீ தடுக்கிற? தடான்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து எல்லாத்தையும் முடக்குவாங்களா? அந்த மாதிரி இவங்க போராதடா கூடாதடா. புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு சட்டம் ஒழுங்கை பார்க்கறதுக்கான ஸ்ட்ரென்த்து தேவைப்படுது. அதனால் உங்களுக்கு போராட்டத்துக்கான அனுமதி கிடையாது. அப்படிப்பட்டவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் பத்தாது, நாங்கள் பாதுகாப்பு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு 250 போலீஸ் கொண்டு வந்து நிறுத்துறீங்களா? உங்களோட கோமாளி யாருன்னா இருக்க முடியுமா? கிடைக்கக்கூடிய விஷயம் தகவல்கள்லாம் பேரதிர்ச்சியாக இருக்கிறது. அவன் செல்ஃபோனில் பல பெண்களுடைய வீடியோ அந்த மாதிரி இருக்குது. அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறான், தொடர்ச்சியாக கண்காணிச்சுருந்துருக்கிறான். அப்போ அந்த பையனை கூட்டுன்னு போயிட்டு அங்கே இருக்கிற ஒரு பேராசிரியர்கிட்ட தான் கொடுத்துருக்கிறதா தகவல். நிற்க வச்சு மிரட்டி அவனை அனுப்பின உடனே அந்த பொண்ணு ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறப்ப லீவுக்கெல்லாம் போகக்கூடாது, இங்கே தான் இருக்கணும், சார் எப்போ கூப்பிட்டாலும் நீ வரணும். யார் அந்த சாருன்னு கேட்டால் கோவம் வருது. காருக்கும் சாருக்கும் பின்னாடி என்ன விஷயம் இருக்குன்னு நீங்கள் சொல்லணுமா இல்லையா? போராட்டம் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அவன் கேட்குற கேள்வி என்ன? நீங்கள் யூகத்திலே எல்லாம் போராட்டம் பண்ணுறீங்களே, என்ன ஆதாரம் வச்சுருக்கீங்க? நீங்கள் என்ன ஆதாரத்தை வச்சுன்னு மணிப்பூருக்கு போராட்டம் பண்ணீங்க? டெல்லியில் நடந்த அந்த பொண்ணுக்கு ஏன் நீங்கள் எந்த அடிப்படையில் போராட்டம் பண்ணீங்க? சாத்தான் குளத்துக்கு போனீங்கல்ல, படை கட்டி தடையை மீறி, கொரோனா தடையை மீறி போனார்ல உதயநிதி, நீங்கள் எந்த ஆதாரத்தை வச்சுக்கிட்டு போனீங்க? ஒருத்தன் மட்டுமே எதேச்சியாக உள்ளே போய் இது செய்திருக்கிறதுக்கு 100க்கு 100 சாத்தியமில்லை. இதுக்கு பின்னாடி பெரிய நெட்வொர்க் இருக்குன்னு உள்ளே போன உடனே இந்த மாதிரி தனியாக உட்காந்து பேசிக்கிறாங்க, 2 பேர் உட்காந்து பேசிக்கிறாங்க. அது வெளிப்படையான இடத்துல தான். உடனடியாக அங்கே போய் சேர்ந்துருப்பான். 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் போய் நின்று இருக்கிறான். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்திருக்கு. இந்த சர்வர் ரூம்னு சொல்லிட்டு உட்காந்து பார்க்குறாங்களே, எல்லா சிஸ்டத்தையும் கண்ட்ரோலில் உட்காந்து பார்க்குற ஒருத்தனுக்கும் இவனுக்கும் தொடர்பு இருக்குன்னு 2-3 நடந்திருக்கிற நானே இறுதியாக இருப்பேன்ற மாதிரி தான் அந்த பொண்ணு. என்னுடைய விஷயமே இறுதியாக இருக்கட்டும் இந்த பல்கலைக்கழகத்துக்குள்ளே எனக்கு பிடிவாதமாக. ஆனால் இப்போ ஒரு மூத்த வழக்கறிஞர் பேசும்போது சொல்கிறாரு, தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி இவங்க ஏன் அந்த முற்புதல் உட்காந்து பேசணும், இதையே ஒரு தவறாக பேச. அதுதான் முட்டாள்தனமான பேச்சு. நான் சொல்ல வரேன், முற்புதல்லே முதல்ல இல்லையே. இருக்கட்டுமேன்ற நான் இருக்கட்டும், பேசட்டும். என்ன உனக்குன்னா வந்தது? நீ என்ன வெளியில் இருக்கிற ஒரு நாயை பொறுக்கி நீ எதுக்கு உள்ளே போகணும்? நீ எதுக்கு போகணும்? பொறுக்கி தின்றதுக்கு போறியா உள்ளார? சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஏகலைவன் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம் அரவிந்த். வணக்கம் சார். இந்த அண்ணா யூனிவர்சிட்டி மாணவிக்கு நடந்த அந்த பாலியல் வன்கொடுமைக்கான விசாரணையில் நீதி வேண்டும்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் போராட்டம் பண்ணுறதுக்காக போகிறாரு. அவர் போராட்டம் செய்வதற்கு முன்னாடியே தடுத்து நிறுத்தப்பட்டு கைது செய்யப்படுறாரு. இந்த கைது நடவடிக்கையெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? இல்லை, பொதுவாகவே ஜனநாயகத்தினுடைய உச்சி நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திராவிடர்கள் பேசுவாங்க, திராவிட ஆட்சியர்கள் பேசுவாங்க. அது இந்த காலங்களில் எப்போவுமே உலகத்துக்கே நாங்கள் தான் ஜனநாயகத்தினுடைய வெளிச்சத்தை பாய்ச்சக்கூடியவர்கள் அப்படின்னாங்க. ஒரு பாதிக்கப்பட்ட பெண் சமீபத்தில் மணிப்பூரில் நடந்ததுக்கு இதே திராவிட கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லோரும் சேர்ந்து டெல்லிக்கு அதிர்வை ஏற்படுத்துகிற அளவுக்கு நாங்கள் போராட்டத்தை செய்வோம் அப்படின்லாம் போராட்டினாங்க. நிறைய முகங்கள்லாம் வந்தது, பார்த்துருப்பீங்க. திரைப்படத்துறையில் இருந்துட்டு எல்லாமும் மெழுகுவத்தி. இப்போ அந்த மெழுகுவத்தி சகோதரி கனிமொழி அவர்களுக்கு இன்னும் கிடைக்கல போல இருக்குது. யாராவது பார்க்குற பார்வையாளர்கள் தயவுசெய்து அவங்க முகவரிக்கு வேணால் கொரியர் அனுப்புங்க, மெழுகுவத்தி போய் அவங்களுக்கு சேரட்டும். இப்படிலாம் போராட்டம் பண்ணவங்க இந்த தமிழ்நாட்டில் இங்கே நடந்திருக்குது. இது எதேச்சியாக ஒரு நாள் திடீரென்று திட்டமிட்டு அந்த நபர் அப்படி செய்ததாக இல்லை. கிடைக்கக்கூடிய விஷயம் தகவல்கள்லாம் பேரதிர்ச்சியாக இருக்கிறது. அவன் செல்ஃபோனில் பல பெண்களுடைய வீடியோ அந்த மாதிரி இருக்குது. இதில் நிறைய தகவல் முன்னுக்கு பின் முரணாகவே இருக்குது. இந்த அரசு அப்படி செய்யுமா அப்படின்ற பெரிய கேள்விக்குறி இருக்குது. மனசாட்சியை தொட்டு பெண் பிள்ளைகளை வச்சுருக்கிற எல்லாருமே இதை கொதிச்செழுந்து பேசக்கூடிய ஒரு கேள்வி இங்கே இருக்குது. எடுத்த உடனே சொல்கிறாங்க, முற்புதருக்குள் அந்த பெண்ணும் பையனும் இருந்தார்கள் அப்படின்னு ஒரு கட்டுக்கதையை காவல்துறை இருக்குது. விசாரிக்கும் போது முற்புதலில் அங்கே இருக்கிற மணிக்கூண்டுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய விவேகானந்தன் சொல்லக்கூடிய விவேக் ஆடிட்டோரியம்னு சொல்லுவாங்க. அங்கே பொதுவாகவே அந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய பெண்கள் ஆண்கள் எல்லாமே ஒரு 8-9 மணி 8:30 மணி வரைக்கும் அங்கே இருந்துக்கிட்டு உட்காந்து பேசி டிஸ்கஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ லேப்டாப் வச்சு பேசிகிட்டு இருப்பாங்க. அது பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அதுவும் பெரிய ரகசியம்லாம் இல்லை. தவிர எல்லா இடத்துலையுமே கேமரா இருந்துக்கிட்டு இருக்குது. அங்கே ஒரு காரிடார் இருக்குது, அந்த நடைபாதை மாதிரி இது காரிடார்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே இருக்குதுங்க. அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறான், தொடர்ச்சியாக கண்காணிச்சுருந்துருக்கிறான். அப்போ அந்த பையனை கூட்டுன்னு போயிட்டு அங்கே இருக்கிற ஒரு பேராசிரியர்கிட்ட தான் கொடுத்துருக்கிறதா தகவல். நிற்க வச்சு மிரட்டி அவனை அனுப்பின உடனே
அந்த பொண்ணை தனியாக அங்கே இருக்கக்கூடிய கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் பின்னாடி கொண்டு போய் தான் இந்த இடத்த பண்ணியிருக்கிறான். மிரட்டி வீடியோவும் எடுத்துக்கிறான். அதை அந்த பொண்ணு ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறப்ப லீவுக்கெல்லாம் போகக்கூடாது, இங்கே தான் இருக்கணும், சார் எப்போ கூப்பிட்டாலும் நீ வரணும், சார் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இவ்வளவும் நடந்திருக்கிற விஷயத்த நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் இந்த பக்கம் காந்தி சாலைக்குள்ள அந்த 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 பகுதியில் பிரதான சாலையில் அது ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு அரசு கட்டடத்துக்கு பின்பக்கத்தில் இருக்கிற புதரில் நடந்ததுன்னு நீங்கள் போய் சொல்கிறீங்க. எல்லா சிசிடிவி கேமராவும் எடுத்துகிட்டு பண்ணுங்கள். ஏன் குறிப்பிட்ட கேமராக்கள் வந்துட்டு அது வந்து ஆன் ஆகலைன்னு சொல்கிறீங்க, வேலை செய்யலைன்னு எப்போ எடுத்தாலும் இந்த வேலையை தான் சொல்லுவீங்களா? அப்போ அந்த சிசிடிவிக்கான இன்சார்ஜ் வந்து யார்? அது எப்படி சார் குற்றம் நடக்க வேண்டிய இடத்துல மட்டும் அந்த இல்லை, அதுதான் நான் சொல்ல வரேன். எப்படி இந்த வேலையை ஏன் நீங்கள் செய்கிறீங்க? அப்போ இதுக்கு எதிராக ஒரு பெரும் போராட்டத்தை முன்னெடுத்துருக்கணுமா இல்லையா? எனக்கு தெரிஞ்சு கம்யூனிஸ்ட்டுகள்லாம் வந்து காலாவதியான போன கம்யூனிஸ்ட்டுகளாக நான் இன்றைக்கி பார்க்குறேன். ஒரு காலத்தில் இந்த விடுதலை படத்தில் பார்த்துட்டு கூட என்கிட்ட 2-3 பேர் தோழர்கள் வந்து பேசுனாங்க. இல்லைங்க, அது வேறு கம்யூனிஸ்ட்டுங்க, அது வந்து மக்களுக்கான கம்யூனிஸ்ட்டுங்க. இப்போ இருக்கிற கம்யூனிஸ்ட்டு கோபாலபுரத்துக்கு கம்யூனிஸ்ட்டு, அந்த கொத்தடிமைங்க, இவங்கெல்லாம் கம்யூனிஸ்ட்டுகளே இல்லை அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இதில் நான் வெளிப்படையாக சொல்கிறேன், தோழர்கள் வந்து கோவப்பட்டு விமர்சனம் பண்ணாலும் அதை பற்றி பரவாயில்ல. கம்யூனிஸ்ட்டுன்றதுக்கான யோக்கியதை எதனா இருக்குது? அடிப்படை இது. ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்குது, எதேச்சியாக நடந்ததில்லை. நீங்கள் உடனே வழக்கம் போல் திராவிடர்கள் சொல்கிற மாதிரி கைது பண்ணிவிட்டார்கள் நடவடிக்கை. அப்படி கிடையாது. அது இன்னும் யார் அந்த காருன்னு கேட்டாவே உங்களுக்கு கோவம் வருது, யார் அந்த சாருன்னு கேட்டால் கோவம் வருது. காருக்கும் சாருக்கும் பின்னாடி என்ன விஷயம் இருக்குதுன்னு நீங்கள் சொல்லணுமா இல்லையா? விசாரிக்கணுமா இல்லையா? எப்படி ஒருத்தர் தான்ற முன்முடிவுக்கு நீங்கள் எப்படி வருவீங்க? ராஜீவ்காந்தி கொலை நடந்தபோது எடுத்த உடனே சுப்பிரமணிய சாமி டெல்லியில் இருந்துட்டு சொல்கிறாரு, அன்றைக்கி நைட்டு கொலை நடக்குது, 10:15 மணிக்குள்ளே நடந்து முடிக்குது, அதுக்குள்ளே 12க்குள்ளே எல்லா ஹெட்லைன் பேப்பரும் முடியுது, காலையில் வர பேப்பர்லேயே தலைப்புச் செய்தி விடுதலை புலிகளுக்கு இதில் தொடர்பு இருப்பதாக கூறப்படுகிறதுன்னு சட்ட அமைச்சர் சுப்பிரமணிய சாமி சொல்கிறாருன்னு வந்தது. அந்த முன்முடிவு எடுத்துகிட்ட பிறகு அதை நோக்கி தானே விசாரணை நடந்துச்சு. குற்றவாளிகள்னு வச்சு தானே அவங்கள பிடிச்சி விசாரிச்சிங்க நீங்கள். அதே போல் ஒரு விசாரணையில் இது நடக்குது. முன்கூட்டியே இவர் தான் நீங்கள் செய்திருக்கிறீங்க, இவர் மட்டும்தான் அப்படின்னா அப்புறம் மற்றவர்கள் கிடைக்கும்போது அந்த விசாரணை அதிகாரி என்ன பண்ணுவான்? மேலிடமே சொல்லிடுச்சு, மந்திரியே சொல்லிட்டாரு. அப்போ இவ்வளவு குளறுபடிகள் இருக்கக்கூடிய இந்த விடயத்தில் நீங்கள் வந்து ஒரு மேம்போக்காக இருக்கிறீங்க கம்யூனிஸ்ட்டுகள். மாதர் சங்கம்லாம் எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ விஷயங்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே போராடி பெரிய தீர்வையெல்லாம் கொடுத்துருக்குறாங்க, சமரசம் இல்லாமல் போராடி இருக்கிறாங்க. ஏன் சமீப காலமாக இப்படி இவ்வளோ இதாக போச்சு? அதனால தான் சொல்கிறேன், கழுத்தை தேஞ்சி கட்டெருமாக மாறின கதையாக இருக்கும். ஒரு காலத்தில் சட்டமன்றத்தில் பார்த்தா கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆதிக்கம் மிக பெரும் அளவில் இருந்தது. அந்த காலகட்டத்தில் சென்னை ராஜதானின்னு வரப்போ முதல் தேர்தலுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் யார் ஆட்சியை பிடிக்கிறது அப்படின்னு வரும்போது கம்யூனிஸ்ட்டுகளுக்கும் காங்கிரஸுக்கும் கடும் போட்டி, அந்தளவுக்கு மெஜாரிட்டி இருந்தாங்க கம்யூனிஸ்ட்டுகள். அந்த கம்யூனிஸ்ட்டுகள் இன்றைக்கி எங்கே நிற்குது? 2-3ன்றதோடு நிற்குது. எவ்வளோ தேஞ்சிருக்கீங்க மக்கள் மத்தியில். இன்னும் டெல்டா பகுதியில் போனால் எங்கே பார்த்தாலும் கொடி முழுக்க தெருவுக்கு தெரு கம்யூனிஸ்ட் கொடிகள் தான் பறக்குது, பேருக்கு தான் பறந்துக்கிட்டு இருக்குது. அந்த மக்களுக்கு உண்டான நியாயம் இல்லை. டெல்டா பகுதியெல்லாம் விவசாய விற்பனை நிலமாக போயிட்டுருக்கு, தடுக்க முடியலை உங்களால். காரணம் அவர்களோடவே நீங்களும் கூட சேர்ந்துக்கிட்டு அந்த புரோக்கர் வேலை பார்க்கறதெல்லாம் தகவல் வந்துகிட்டு இருக்குது. அப்போ இதுக்கு போராடக்கூடிய அந்த திராவிடர்கள், பெண் உரிமையை பேசக்கூடிய அந்த திராவிடர்கள், ஒரு போராட்டம் ஜனநாயக ரீதியாக நடக்கிறதுன்றதுக்கு ஏன் அவ்வளோ கொதிக்கணும்? போராட்டம் பண்ணுறது இல்லை சார். இதில் போராட்டம் பண்ணுறாங்கன்னு சொன்னால் கேட்குற கேள்வி என்ன, நீங்கள் யூகத்திலே எல்லாம் போராட்டம் பண்ணுறீங்களே, என்ன ஆதாரம் வச்சுருக்கீங்க? நீங்கள் என்ன ஆதாரத்தை வச்சுன்னு மணிப்பூருக்கு போராட்டம் பண்ணீங்க? டெல்லியில் நடந்த அந்த பொண்ணுக்கு ஏன் நீங்கள் எந்த அடிப்படையில் போராட்டம் பண்ணீங்க? நீங்கள் இது வரைக்கும் எந்த போராட்டத்தில் பண்ணிட்டு இருந்தீங்க? இங்கேருந்து அனிதாவுக்கு ஓடுனீங்களா படை கட்டிக்கிட்டு? சாத்தான் குளத்துக்கு போனீங்கல்ல படை கட்டிட்டு? தடையை மீறி, கொரோனா தடையை மீறி போனார்ல உதயநிதி. நீங்கள் எந்த ஆதாரத்தை வச்சுக்கிட்டு போனீங்க? அப்போவும் போலீஸ் நடவடிக்கை எடுத்து சட்டத்துக்கு உட்பட்டு எல்லாம் விசாரிக்குது. ஆனால் நீங்கள் போனீங்கல்ல, அநீதி நடந்து விட்டதுன்னு இன்றைக்கும் சொல்லிட்டு உருட்டிகிட்டு இருக்கீங்கல்ல. இது என்ன யூகத்தின் அடிப்படையில் எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் யூகம் வரணும், யூகம் தான் கேள்விகளை திறக்கும், யூகம் தான் நான் சந்தேகப்பட்டு எழுப்பக்கூடிய கேள்விகள் தான் விசாரணைக்கான வழியே திறக்கும். சந்தேகமாக படக்கூடாதுன்னு இந்த இடத்துல வந்துட்டு ஆடி காருன்னாங்க. ஆடி கார் இல்லைங்க, BMW கார் தான் இருந்ததுன்னு நான் சொன்ன முதல் ராவணாவில் சொல்லியிருக்கிறேன். அந்த விசாரணையில் சந்தேகம் எனக்கு கிடைக்கிற தகவலை சொல்கிறேன் நான். அதை ஒட்டி விசாரணை நடத்துங்க. சரி தவறுண்டாக்கா குற்றவாளி கிடைச்சானா சந்தோஷம் தானே. ஒருத்தன் மட்டுமே எதேச்சியாக உள்ளே போய் இது செய்திருக்கிறதுக்கு 100க்கு 100 சாத்தியமில்லை. இதுக்கு பின்னாடி பெரிய நெட்வொர்க் இருக்குன்னு இன்றைக்கும் எல்லோரும் பேசுகிறார்கள். நீங்கள் மட்டும் என்னன்றீங்க, அது ஒருத்த மட்டும்தான். ஒருத்தன் எப்படி துணிச்சலாக போய் ஒரு மாணவர் மேலே கை வைக்க முடியுங்க, மிரட்ட முடியும்? குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய அந்த கண்காணிப்பு கேமராவில் அது ஒரு சொல்கிறாங்க, எந்த அளவுக்கு உண்மைன்னே தெரியல. 2-3 நடந்திருக்கிற நானே இறுதியாக இருப்பேன்ற மாதிரி தான் அந்த பொண்ணு என்னுடைய விஷயமே இறுதியாக இருக்கட்டும் இந்த பல்கலைக்கழகத்துக்குள்ளே இது பிடிவாதமாக அந்த கருத்து அந்த வார்த்தையை பதிவு பண்ணதான் சொல்கிறாங்க, பிடிவாதமாக சொல்லியிருக்கிறது. அங்கே நீங்கள் உள்ளே போனவொடனே இந்த மாதிரி தனியாக உட்காந்து பேசிக்கிறாங்க, 2 பேர் உட்காந்து பேசிக்கிறாங்க. அது வெளிப்படையான இடத்துல தான். உடனடியாக இவன் அங்கே போய் சேர்ந்துருப்பான். 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் போய் நின்று இருக்கிறான். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்திருக்குது.
அப்போ அந்த மானிட்டரில் உட்காந்து இந்த சர்வர் ரூம்னு சொல்லிட்டு உட்காந்து பார்க்குறாங்களே எல்லா சிஸ்டத்தையும் கண்ட்ரோலில் உட்காந்து பார்க்குற ஒருத்தனுக்கும் இவனுக்கும் தொடர்பு இருக்குன்னு நான் சந்தேகப்படுறேன். இது ஏன் சந்தேகப்படக்கூடாது? அதான் அமைச்சர் வேற காரணம் சொல்றாரு, மனைவி ஒர்க் பண்றாங்க அதனால அது மனைவி ஒர்க் பண்ணால் நினச்சினா நீ உள்ளே போயிடுவா நீ? மனைவிக்கு யார் வேலை போட்டு கொடுத்தது? எப்போ வேலை போட்டு கொடுத்தாங்க? யார் வேலை போட்டு கொடுத்தது? எந்த ஆட்சியில் போட்டு கொடுத்தாங்க? எக்ஸ்போஸ் பண்ணுங்கள். அதிமுக ஆட்சியில் இப்படி ஒரு அக்யூஸ்டுக்கு வேலை போட்டு கொடுத்தாங்கன்னு சொல்லுங்கள். நீங்கள் சொல்லணுமா இல்லைங்களா தம்பி? மனைவி உள்ளே இருந்தால் நீங்கள் பாட்டுன்னு உள்ளே போவீங்களா? பெண்களை மிரட்டுவீங்களா? வீடியோ எடுத்துக்கிட்டு இருப்பீங்களா? எப்படி அந்த செல்ஃபோனில் வீடியோ இருந்துச்சு? இல்லைன்னு சொல்லுங்கள். மனைவி பார்க்க போகிற லட்சணமா அது? இந்த வார்த்தையை ஒரு மந்திரி சொல்லலாமா? மந்திரிக்கும் பிள்ளைங்க இருக்காங்கல்ல, இந்த அலட்சிய பதில் சொல்லலாமா? வெக்கி தலை குனின்னு நீங்களாம் வந்து இப்போ இப்படியான பதில்கள் சொல்கிறதுக்கே முதல்ல வெக்கி தலை குனின்னு. இல்லைங்க, விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறோங்க, நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க, இந்த அரசு யாரும் தப்ப விடாதுங்கன்னு சொல்கிற வரைக்கும் நீங்கள் வந்து உங்களுக்குள்ள ஒரு மனசாட்சி இருக்குன்னு நினச்சிக்கலாம். இந்த விகதண்டா வந்த பதில் சொல்கிறீங்களா, மனைவி இருப்பார்கள், அது ஒரு வாய்ப்பு வந்து விட்டது. எல்லோரும் தான் உள்ளே வேலை செய்கிறாங்க. வேலை செய்கிறவங்களோட உறவினர் கணவர் மனைவின்னு உள்ளே போயிட்டு இருந்தால் விட்டுருவீங்களா நீங்கள்? எதுக்கு அப்புறம் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்னு தனியாக வச்சுங்க? ப்ரைவேட் செக்யூரிட்டி இது வச்சுருக்கீங்க. எதுக்கு சிசிடிவி? எதுக்கு கண்காணிப்பு? விட்டுறேன் திறந்த மாடு கொள்ளையில் போகிற மாதிரி. கொள்ளையில் திறந்த விட்ட மாடுங்க மேயெல்லாம் போவாங்களா அவங்க? எத்தனை ஊழியர்கள் இருக்கிறாங்க? எல்லாருக்குமான கணவன்கள் போகட்டும். கரெக்டாக ஒத்துக்கிறீங்களா? அது எப்படி அவருடைய கணவன் மட்டும் உள்ளே போயிட்டு வந்து நிற்பான்? அப்போ இதெல்லாம் நிறைய விஷயம் உள்ள இல்லை சார். உங்களை போன்றவர்கள்லாம் அவரை குற்றம் சொல்கிறீங்க, ஞானசேன வேற, அதை தாண்டி இன்னொரு சார் ஒருத்தர் இருக்காருன்னு சொல்கிறீங்க. ஆனால் இப்போ ஒரு மூத்த வழக்கறிஞர் பேசும்போது சொல்கிறாரு, தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி இவங்க ஏன் அந்த முற்புதரில் உட்காந்து பேசணும், இதையே ஒரு தவறாக பேச. அதுதான் முட்டாள்தனமான பேச்சு நான் சொல்ல வரேன். முற்புதர்லேயே முதல்ல இல்லையே, அந்த அதில் தானே நீங்கள் மாற்றுறாங்கன்னு நாங்கள் சொல்ல வரோம். முற்புதரில் இல்லையே, இருக்கட்டுமேன்றேன் நான். இருக்கட்டும், பேசட்டும். என்ன உனக்கு என்ன வந்தது? உனக்கு என்ன ஏன் வந்தது? நீ என்ன வெளியில் இருக்கிற ஒரு நாயை பொறுக்கி நீ எதுக்கு உள்ளே போகணும்? நீ எதுக்கு போகணும்? பொறுக்கி தின்றதுக்கு போறியா உள்ளார? அவங்க முற்புதலில் இருக்கிட்டு எங்கே வேணாலும் இருந்துட்டு போட்டோம். அவங்க தனிப்பட்ட உரிமை அது. அதை கேட்குறது உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? நிர்வாகம் இருக்குது, அது கேள்வி கேட்டு போகுது. புரியுதில்லை உங்களுக்கு? வெளியில் இருக்கிற நாய் உனக்கு என்ன வேலைங்க? நீ என்ன அத்தாரிட்டி ஆஃப் பர்சனா? அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நபரா? யூனிவர்சிட்டியில் நீ ஒரு குழுவில் இருக்கிறியா? யார் நீ? யார் ஒரு இருக்கக்கூடிய அதிகார வர்க்கத்துக்கு பிஏ வேலை பார்த்துக்கிட்டு மற்ற வேலை செஞ்சுட்டு இருக்கிற நீ, உனக்கு என்ன அங்கே இருக்குது? இருக்கட்டும், 30லவே இருக்கட்டும். நிர்வாகம் கண்டுபிடிக்கிட்டு நிர்வாக நடவடிக்கை எடுக்கட்டும். ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் மாற்றுறாங்க. முதல்ல முற்புதர்லே இல்லை, அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க நடக்குது. இதுவே மடைமாற்றம் மாற்றிருக்கீங்கன்னு நான் சொல்கிறேன். இதை நான் சொல்கிறேன், இதுதான் சொல்ல வரேன். அதுக்கு தான் இந்த சிசிடிவினா அது மட்டும் எப்படி காணாமல் போய்டும், அது மட்டும் எப்படி ஒர்க் பண்ணலை, இதான் உங்கள் புத்தி இந்த இடத்துல வருது. எப்போ வருதோ முக்கியமான தடைகள்லாம் அழிச்சிட்டு காணம் இல்லை இருக்குது. எல்லாருக்குமே தெரியுது. அந்த விவேக்குங்கிற விவேகானந்தா ஆடிட்டோரியம் அங்கே தான் உட்காந்து எல்லாருமே சாயங்காலத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் போனீங்கன்னா தெரியும், எல்லாம் அங்கே தான் பேசிகிட்டு இருப்பாங்க. நிறைய பொண்ணுங்கள்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம், பையங்க உட்காந்து பேசியிருப்பாங்க, டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது வெளிப்படையாக இருக்கும். அந்த பக்கத்தில் வாக்கிங்லாம் வெளியிலேருந்து சில பேர் ரெகுலராக வரவங்களாம் பதிவு பண்ணி வச்சு ரெகுலர் செக்யூரிட்டிலாம் பார்த்து தான் அனுப்போம். ரெகுலராக வந்து போயிட்டுருக்குறாங்க. இப்படியான இடத்துல தான் இது நடந்து. இவங்களை பார்த்துட்டு அழைச்சிக்கிட்டு போய் தனியாக வந்து அடித்து மிரட்டி அந்த பையனை துரத்திட்டு அந்த பொண்ணை அப்படி பயன்படுத்தியிருக்கிறாங்க. இல்லை சார், எங்கேயோ இருக்க ஏகலைவன் சார் சொல்கிறீங்க, காஞ்சி ஒரு கார் வந்ததாகவும் சார் வந்ததாகவும் தகவல் வந்ததாக சொல்கிறீங்க, பீச் ரெஸ்டாரண்ட் கூட எல்லாம் சொல்கிறீங்க, சார் முதற்கொண்டு சொல்கிறீங்க. இதை விசாரிக்கிற காவல்துறைக்கு தெரியாதா இதெல்லாம்? அதுதான் நான் கேட்க வரேன். இவ்வளோ சந்தேகங்கள் இருக்குது, விசாரிக்க ஆரம்பிச்சு. இப்போ தான் 3 பெண் டிஎஸ்பி வந்திருக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு நான் என்னன்றேன், நீ முதல்ல எந்த பேச்சும் பேசாதீங்க. அவங்க சம்மந்தப்பட்ட செல்ஃபோனுடைய ஒரு 2 நாள் முன்னாடி 2 நாள் பின்னாடி செல்ஃபோன் உரையாடலாம், நெட்ஒர்க் அவுட் கோயிங் இன்கமிங்லாம் எடுங்க. நீங்கள் தான் எவ்வளோ நுணுக்கமான விஷயங்கள்லாம் வந்துருச்சு இல்லை? கூகுளில் உன்னுடைய லொக்கேஷன் எங்கெங்கன்றது காமிச்சிக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி நான் எங்கெல்லாம் சுற்றணுன்றது என் செல்ஃபோன் லொக்கேஷனை நீங்கள் எடுக்கலாம் இல்லை? கூட இருந்து பார்த்த மாதிரியே ஃப்ளைட் ஏரோப்ளைன் மேலே இருந்துச்சுன்னு சொல்கிறாங்களே. அது சரி, பார்த்தா தெரிஞ்சிட போது என்ன போயிடுது. இப்போ என்ன அவசரம் உங்களுக்கு? ஏரோப்ளைன் மோடில் இருந்துச்சு இல்லையான்னு சிபிஐ வந்து நாளைக்கு விசாரிக்கும் போது பள்ளி இழிக்கும்ல. எத்தனை முறைகள் இங்கேருந்து இந்த செல்ஃபோன் டவர் இந்த கூகுள் மேப்பில் அவனுடைய லொக்கேஷன் மாறிக்கிட்டே இருக்கும்ல. ஈசிஆரில் இருக்கிற பகுதிக்கு எத்தனை முறை அவன் போயிருக்கிறான்? அந்த பில்டிங் யாருக்கு சொந்தம்? அவருக்கு அவ்வளோ தகுதி இருக்கிறதா, இல்லை வேறு யாருக்காவது வாங்கி அந்த இடத்துல அதை வச்சுக்கிட்டு இருக்கிறாரா? பொதுவாகவே அங்கே தான் அடிக்கடி ஒதுங்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. அங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குது? இதெல்லாம் வரட்டும், விசாரிக்கட்டும். சந்தேகத்தின் அடிப்படையில் நான் சொல்ல வரப்போ விசாரிக்கிறதுல என்ன இருக்குதுன்ற புரியுதில்லை? நான் மட்டும்தான் சொல்கிறேன்னு இல்லை, எல்லாருமே சொல்லிக்கிறது தான் நானும் சொல்கிறேன். இது போலீஸுக்கும் தெரியும், இது தெரியாமலாம் இல்லை. நடந்திருக்கிறது ஒரு ஐயோக்கியத்தனம். ஒரு தகவல் வருது, 100க்கு சொல்கிறாங்க, அதுலேயே குழப்பம். இல்லை நேரடியாக அந்த வந்து பெண் கொடுத்ததுன்னு அமைச்சர் இங்கே வந்து சொல்கிறாரு, காவல் ஆணையர் சொல்கிறாரு 100க்கு புகார் போயிட்டு அது குறிப்பாக நாங்கள் வந்து எல்லாம் பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து போய் விசாரிக்க சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு. விசாரிக்கிற போலீஸ் முதல்ல எப்படி நடந்துக்கிட்டாங்கன்றது தெரியுமா உங்களுக்கு?
ஒரு பொண்ணை நீ வந்து என்ன இப்படி நடந்ததா அப்படி நடந்ததா இப்படி செஞ்சதா இதெல்லாம் ஃபோன்லேயே கேட்டுக்கணும். அந்த பொண்ணை மன உளைச்சலை ஏற்படுத்துறது. இந்த மாதிரி பெண்கள் திரும்ப வந்து புகார் கொடுக்க வந்து விடக்கூடாதுன்னு இருக்கிற முனப்பு கட்டி வேலை செய்யறதுக்கா நீ மக்கள் வரி பணத்தில் வாங்குற? இதெல்லாம் விசாரிக்கப்படணும். இதெல்லாம் விட்டுறக்கூடாது, தண்டிக்கப்படணும். அதுக்கு தான் இந்த போராட்டம். சீமான் போய் போராடுறாருல, ஏன் நீ தடுக்கிற? ஏன் விழுந்து தடுக்கிற? பாட்டாளி மக்கள் கட்சி பெண்கள் பிரிவு சௌமியா அன்புமணி அவர்களுடைய தலைமையில் நடக்குது. இறங்குற உடனே கைது பண்ணுறீங்க. அது ஏன் சார் போராட்டம் பண்ணுறதுக்கு முன்னாடி கைது பண்ணி கொண்டு அதுதான் என்ன காரணம்ன்ற நடந்துட்டு போ. 1 மணி நேரம் நடக்கட்டும், 1.5 மணி நேரம் நடக்கட்டும். நீங்கள் சீமானை வந்து பேச விட்டிங்கன்னா 1 மணி நேரத்தில் பேசியிருப்பா, அதோட முடிஞ்சிருக்கும். கரெக்டாக அவரை கைது பண்ணி உள்ளே வைக்க அது பெரிய செய்தியாக 10 மடங்கு பரவ, அது கைதுக்கு கண்டனம் தெரிவித்து தமிழ்நாடு முழுக்க நாம் தமிழர் கட்சி அங்கங்கே மறியல் பண்ணி கைதாக தமிழ்நாடு முழுக்க அன்றைக்கி செய்தி இதுவாக தான் ஓடிக்கிட்டு இருந்தது. சொந்த காசில் இதுக்கு பேர் தான் சூனியை வச்சுக்கிறதுன்னு பேர். புரியுதில்ல? இப்போ இவ்வளோ விஷயம் நடந்திருக்குதா இல்லையா? அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி நடத்தட்டும், ஜனநாயக உரிமை நடத்த. நீங்கள் நன்றேன், தமிழ்நாட்டுக்கு வெளியில் பெண்களுக்கு பாதிப்புனா மட்டும்தான் திராவிட முகமூடிகளும் திராவிட முற்போக்குவாதிகளும் திராவிட பெண்ணியவாதிகளும் போராட்டத்துக்கு நங்குன்னு குதிச்சுட்டு இருப்பீங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே நடந்தால் போய் படுத்துக்குவீங்களா? மற்றவங்களும் நடத்தக்கூடாதா போராட்டத்தை? போராட்டம் நடத்தல என்ன பிரச்சனை உங்களுக்கு சொல்லுங்கள்? ஏன் பதட்டப்படுற? யார் அந்த சார் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு ஏன் கோவம் வருது? உங்களுக்கு ஏன் பதட்டப்படுறீங்க? அந்த கார் யாருது அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு கோவம் வருது. இல்லை சார், நம்ம பேசுகிற தகவல்கள் சொல்கிற தகவல்லாம் இவங்க கணக்கில் யூகமாகவே இருக்கட்டும். அந்த யூகத்தில் உள்ள உண்மை என்ன சார்? ஞானசாரோட க்ளோஸில் இருக்க எனக்கு தான் உண்மைன்றது இல்லை, அதுதான் பேசுகிறோம். அதுக்கு தான் விசாரணை, அதுக்கு தான் இவ்வளோ பேரும் நடத்துகிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி போராட்டம் பண்ணுறப்ப கைது, அதிமுக போராட்டம் பண்ணுறப்ப கைது, நாம் தமிழர் கட்சி போராட்டம் நடத்துகிறப்ப கைது, இவர் நடத்துகிறப்ப கைது. போராடமே கூடாது, போராதடா, அந்த தடான்னு ஒரு சட்டத்தை கொண்டு எல்லாத்தையும் முடக்குவாங்களா, அந்த மாதிரி இவங்க போராதடா, கூடாதடா, ஆர்ப்பாட்டம் செய்யாதடா, இதுதான் திமுகனுடைய பாலிசியாக இருக்குது. என்னத்துக்கு உங்களுக்கு இந்த வேலை? நான் அதில் வேடிக்கை என்னென்னா, சுதந்திர புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு சட்டம் ஒழுங்கை வந்து பார்க்கறதுக்கான ஸ்ட்ரென்த்து தேவைப்படுது. அதனால் உங்களுக்கு போராட்டத்துக்கான அனுமதி கிடையாது, பாதுகாப்பு கொடுக்க முடியாது. நாம் தமிழர் கட்சிக்கு காவல்துறை தரப்பில் கொடுத்த கடிதம் நான் வச்சுருக்கிறேன், தரேன் உங்களுக்கு சொல்லிவிட்டு, என்ன மிஞ்சி போனால் நீங்கள் ஒரு 10-20 பேர் அந்த இடத்துல நிறுத்துவீங்க. கரெக்டாக ஒரு 20 பேரை நிறுத்துவீங்க. அவங்க அந்தளவுக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்துறதில்லை, இது வரைக்கும் ஏற்படுத்துறதில்லை. இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப நீட்டாக நடத்திட்டு கூட்டத்தை முடிச்சு அந்த இடத்துல குப்பையை கூட பொறுக்கி போட்டு போகிறவங்க தான் நாம் தமிழர் கட்சி. கரெக்டாக காவல்துறையினரே சொல்கிறாங்க, இவங்களுடைய போராட்டம்னா எங்களுக்கு தொந்தரவு இருக்காது, எங்களுக்கான அந்த அழுத்தம் இருக்காது, டென்ஷன் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் பத்தாது, நாங்கள் பாதுகாப்பு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு 250 போலீஸ் கொண்டு வந்து நிறுத்துறீங்களா? உங்களோட கோமாளி யாருன்னா இருக்க முடியுமா? சொல்லு, நான் அப்படியே சொல்கிறேன். இது கோமாளித்தனம் இல்லை. 25 பேரை கொடுக்க முடியாது, புத்தாண்டை ஒட்டி சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறதுக்கு ஸ்ட்ரென்த்து தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்தக்கூடாதுன்றதுக்காக 250 போலீஸ் கொண்டு வந்து நிறுத்துறீங்க. எங்கே வித்தியாசம் இருக்குது? 10 மடங்கு போலீஸை நிறுத்திட்டு இறங்க கைது பண்ணி. ஏன் அந்த வேலை? நீங்கள் பாரு, வள்ளூர் கோட்டத்தில் நடக்குதா, அங்கே ரோட்டில் வண்டி போயிட்டே இருக்க போது வரப்போகுது, அங்கே நின்று பேசிகிட்டு இருக்க போகிறாங்க. 1 மணி நேரம் பேசி இன்னும் 1.5 மணி நேரம் நடக்க போதா? அவ்வளோதான் நடக்க போகுது. போகட்டுமே, இதில் என்ன உங்களுக்கு வந்துருச்சு? ஏன்னா அதை பேசிட்டா மக்கள்கிட்ட வெளிப்படையாக போய் தெரியும். தொடர்ச்சியாக ஜனநாயகத்தினுடைய குரல் வழியை நசுக்கிட்டு இருக்கு. ஒரு பாசிஸ்ட்னு சொல்லுவாங்களா, அப்படி ஒரு போக்கில் கொடூரமாக போயிட்டுருக்கு. பாசிஸ்ட்னு சொல்லுவாங்களா, அந்தளவுக்கு. இங்கே போராட்டம் பண்ணக்கூடாது, ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாது. நீ யார்? ஹிட்லரா? ஹிட்லரா நீங்கள்? ஸ்டாலின் தானே. அந்த பேரை சொல்லிக்கிறீங்கல்ல, முற்போக்கு சொல்லிக்கிறோம்ல. அவர் பிறந்த அன்றைக்கி தான் எனக்கு பேர் வச்சாங்கலாம் பேசுகிறோம்ல. இடதுசாரி தான் நாங்களும் சொல்கிறீங்கள, நாங்களும் ஒரு கம்யூனிஸ்ட்லாம் சொல்லியிருக்கிறார்ல ஐயா கலைஞர். அதை ஒட்டி நீங்களும் இப்போ கூட சமீபத்தில் கூட நல்ல கண்ணையா நூற்றாண்டு விழாவில் அதை பெருசாக கம்யூனிஸ்ட்டுகளை தான் நாங்கள் இந்த மாதிரிலாம் அந்த மாதிரி தானே எல்லாமே பண்ணிக்கிட்டீங்க. நீங்கள் என்ன போராட்டம் நடத்தல, உங்களுக்கு என்ன குறைஞ்சி போகுதுன்ற? போராட்டம் நடத்தாமல் எந்த கட்சியாவது வளர்ந்துருக்குதா? இப்போ போராட்டமே நடத்தக்கூடாதுன்னா திமுகவே வந்திருக்கக்கூடாது. நீங்கள் காங்கிரஸுக்கு எதிராக நீங்கள் போராடலையா? தொடக்க காலத்தில் படுத்து தூங்கிட்டே இந்த கட்சியை வளர்த்திங்களா? நினச்சதுக்கெல்லாம் போராட்டம் நடத்திட்டு இருந்தீங்களே, எத்தனை போராட்டத்தை நடத்தினிருந்தீங்க? அப்போ இந்த ஏன் உங்களுக்கு எதிராக போராட்டம்? உங்களுக்கு அதிகாரம் இருக்குது, பவரில் உட்காந்துக்கிறீங்க, சிஎம்மாக இருக்கிறோம், நம்மக்கிட்ட காவல்துறை இருக்குதுன்றக்க நீங்கள் என்ன வேணாலும் கைது பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்களா? அதுதான் ஜனநாயகத்தினுடைய குரல் வழியை நெரிக்கிறார்கள் இவர்கள். வந்து திராவிட முற்போக்குவாதிகள் இல்லை, பிற்போக்குவாதிகள் சார். குறிப்பாக இதில் என்னன்னா, அதிமுக, பாஜக, நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம் இவங்கெல்லாம் எதிர்குரல் கொடுக்குறாங்க. இதில் அரசியல்னு வச்சுக்குவோம். இப்போ மக்களுமே எதிர்குரல் கொடுக்குறாங்கல்ல, இதுக்காக ஒரு பதில் கூட முதல்வரோ துணை முதல்வரோ கொடுக்கல. கன்னியாகுமரியில் போய்ட்டு கண்ணாடி மேம்பாலம் இதெல்லாம் திறந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் வர முடியலை, ஒரு மீடியா பார்த்து அந்த பதிலை வச்சு சொல்லணும்ல, அதை கூட சொல்ல மாட்டாங்க. இந்த விஷயத்தில் வாயை திறக்க மாட்டாங்களே, என்ன இல்லை? அவங்க எப்பவுமே இப்போன்னு இல்லை, இதுக்கு முந்தின காலகட்டத்தில் எடுங்க, அந்த இது நடந்தது நேரடியான பதில் எதனா வந்ததா?
கள்ளச்சாராய விஷச்சாராயம் நடந்தது. ஆமாம். அதுக்கு முன்னாடி மதுராந்தகத்தில் நடந்தது. ம். மதுராந்தகத்தில் நடந்தோடனே இனி ஒரு கள்ளச்சாராயம், ஒரு சொட்டு கள்ளச்சாராயம் விற்க மாட்டோன்னு லிட்டர் டன் கணக்கில் விற்றுட்டுக்கிறான் பின்னாடி பார்த்தாக்கா. ம். அங்கே நடந்தது முன்னாடி, அங்கே விஷச்சாராயம் நடந்தது. அதில் ஒழுங்கான நடவடிக்கை எடுத்திருந்தா அதே மெத்தடு அதே ஆட்களுடைய பின்னணியில் தான் அந்த கெமிக்கல் விற்கிறதுல பிடிச்சாங்கல்ல. ஆமாம். கள்ளச்சாராயம் கள்ளக்குறிச்சியில் நடந்தப்போ விஷச்சாராயத்துக்கு ஏன் திரும்ப அது அவ்வளோ பேர் செத்து சாகணும்? அப்போ உங்கள் நடவடிக்கைலாம் எப்படி இருக்குது? நீங்கள் ஏதாவது ஒரு பெரிய அளவில் வாயை திறந்துட்டு இருக்கிறீங்களா? நீங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது மட்டும் வாயை திறக்கிறீங்க, அப்போ மட்டும் மக்களுக்காக குரல் கொடுக்குறீங்க, அப்போ மட்டும் போராடுறீங்க. ஆளுங்கட்சி ஆனவொன்னே கமுக்கமாக ஆயிடுறீங்க. ஏன் பதில் சொல்லலை? இன்ன வரைக்கும் ஒரு பதில் சொல்லவே இல்லைன்னா அங்கே நடக்கிறதுலாம் என்ன? நீங்கள் பதில் சொல்லாமல் இருக்கிறதுக்கு மக்களை நீங்கள் வந்து உதாசீனப்படுத்துகிறீங்க. மக்களுடைய கோபத்தை, மக்களுடைய கேள்விக்கான பதில் உங்கள் இடத்துல இல்லை, சொல்ல முடியலன்னு நான் நினைக்கிறேன். இல்லைன்னா மக்களை நீங்கள் வந்துட்டு மிக மிக மோசமாக உதாசீனப்படுத்துகிறீர்கள். 2026 மக்கள் உங்களை உதாசீனப்படுத்துவாங்க. நீ என்ன தான் நார்த் இந்தியாவில் இருக்கிறப்ப வந்து பெரிய பெரிய ஆளை கூட்டின்னு வந்துட்டு ஸ்ட்ராட்டஜிக்குன்னு வச்சுட்டு தேர்தலை நடத்தினாலும் உனக்கு மக்கள் பதில் சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோ, ஒன்றும் பண்ண முடியாது உங்களால். மக்களை உதாசீனப்படுத்துவீங்க, அப்புறமா அந்த மக்கள்கிட்ட நோட்டு நீட்டிட்டு ஓட்டு கேட்ட போவீங்களா? எந்த மக்களை நீ உதாசீனப்படுத்தினா அந்த மக்கள்கிட்ட போய் திரும்ப நின்று ஓட்டு கேட்டு எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்றக்கு நமக்கு வெக்கம் உள்ளுக்குள்ளே உரைக்காது, நமக்கு அசிங்கமாக இருக்காது? என்னடா அந்த மக்களை நம்ம கேட்குற கேள்விக்கெல்லாம் உதாசீனம் பண்ணிகிட்டே இருந்தோம், நீங்கள் சிரிச்சிட்டு வந்து நாங்கள் விடியல் கொடுத்துருவோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்க மக்களை, இருந்தாங்க காசுன்னா கொடுத்துருவாங்களா? 100ல் 10 பேர் இன்னும் நீங்கள் அந்த மாதிரி வச்சுக்கிறீங்க. இந்த திராவிடம் அப்படியே வச்சுருக்கு இந்த மக்களை. ஒரு அம்மா வந்து அரிசி மூட்டையை வந்து ரேஷன் கடையில் வாங்கிட்டு நான் 5000 ரூபா கொடுப்பேன்னு சொன்னால் அதனால தான் ஓட்டு போட்டேன், 1000 ரூபா கூட கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு யதார்த்தம். அந்த அளவுக்கு இந்த மக்களை நீங்கள் அப்படியே வந்து இன்னும் ஒரு அடிமைத்தனத்திலே வச்சுட்டு இருக்கிறீங்க. அரசியல் விழிப்புணர்வு நீங்கள் கொடுக்கல. கேட்டால் நாங்கள் தான் விழிப்புணர்வு கொடுத்தோம், பெண்களுக்கு அதை கொடுத்தோம், இதை கொடுத்தோம், தமிழனுக்கு ஒன்றுமே நாங்கள் தான் கோவணமே கட்ட வச்சோம் இப்படின்னு சொல்லி எந்த லட்சணத்தில் தான் நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கீங்க? சொல்லுது இல்லை, இவன் பணம் கொடுப்பான்னு நம்பி அந்த அம்மா இப்படி இந்த மாதிரியாக தான் மக்களை நீங்கள் வச்சுருக்கீங்க. இதை சொல்லி சொல்லி ஏமாற்றி ஓட்டு வாங்கிக்கிட்டே இருக்கிறீங்க. புரியுதில்ல? பிரதான கோரிக்கைகள் நீங்கள் வந்து வச்சிங்களே, அதில் பிரதானது எது? 2021 தேர்தலுக்கு எது பிரதானமாக இருந்துச்சு? முதல் கையெழுத்து நீட்டுனீங்கல்ல, இன்னைக்கு என்னென்னலாம் உருட்டுறீங்க நீங்கள்? டெல்லியில் தான் முடிவு எடுக்கணும். ஏன் அது எலெக்ஷனுக்கு முன்னாடி தெரியாதா? இந்த மக்கள்கிட்ட நீங்கள் என்ன சொல்லி ஓட்டு கேட்டீங்க? இன்னொரு அனிதா மரணம் நடந்து விடக்கூடாது. 12 பேர் சேர்த்துருக்குறாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இந்த 3 வருஷத்தில் பெண்கள் நடந்திருக்குதா இல்லையா? அப்போ நீங்கள் இன்றைக்கி வந்து டெல்லியை இன்றைக்கும் டெல்லி தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க. அது தேர்தலுக்கு முன்னாடி டெல்லி கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பிரச்சாரம். ஆனால் நாங்கள் வந்தவுடன் கையெழுத்து போட்டு உடனே நீட்டை விலக்கி விடுவோம் தானே பேசுனீங்க. இந்தியாவிலே அதிக விதவைகள் இருக்குது தமிழ்நாடு தானே சகோதரி கனிமொழி அழுதாங்களே, ஒப்பாரி வச்சாங்களே, குமுறுனாங்களே, வெடிச்சாங்களே. இப்படி விதவைகள் வந்து இருக்கலாமா? இன்றைக்கி நீங்களே ஒரு சக்கரை ஆலையோட அந்த சாராய ஆலையாக மாற்றுறதுக்கான இதெல்லாம் வந்து செஞ்சுட்டு இருக்கிறதா பேசியிருக்கிறாங்க. வெளியில் காளியம்மாள் பேசியிருக்குது. வழக்குன்னு போனீங்க, அது அப்படியே இருக்குது. சாராய சாவு இன்றைக்கி நடக்கலையா? எங்கே போனீங்க நீங்கள்? அதிமுக ஆட்சியில் நீங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் சாராய சாவு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு விதவைகள், பெண் விதவைகள் அதிகமாக இருக்கிறாங்க இந்த குடிப்பழக்கத்தால் அப்படின்லாம் அழுதுட்டு இந்த 3 வருஷமாக சத்தமே காணும். இந்த லட்சணத்தில் தான் நீங்கள் எல்லாமே இருக்கிறீங்க. மக்கள் உங்களை வந்து உன்னிப்பாக கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. போராடக்கூடியவர்களுடைய ஜனநாயக குரல் வலையை நீங்கள் நெரிக்கிறீங்க. நீங்கள் வந்து ஜனநாயகத்துக்கு விரோத சக்தின்னு திரும்ப திரும்ப நிரூபிக்கிறீங்க. மக்கள் வந்து எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த முறை வந்து உங்களுக்கு ஒரு தீர்வு இருக்கும்னு தான் நம்ம பார்க்குறோம். நீங்கள் இறுதி கட்டத்தில் வாக்குறுதி கொடுத்தாலும் பொய் வாக்குறுதி அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு திமுக வந்து ஏன் அவ்வளோ கடுமையாக பேசுகிறோன்னா, இது எப்போல்லாம் அதிகாரத்தில் இருக்குதோ நாட்டுக்கு கேடு தான் நடந்துக்கிட்டே வருது. மீத்தேன் கையெழுத்து போட்டு அப்புறம் எதிர்கட்சியானவொன்னு கெஞ்சினாங்க, ஞாபகம் இருக்குதா? நாங்கள் தெரியாமல் போட்டோம், இனிமேல் வந்தால் இப்படிலாம் பண்ண மாட்டோம்னு. இது இப்போ பார்த்தா பரந்தூர் நாங்கள் அமைச்சே தீர்வோன்றீங்க. நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கிறப்ப நடத்த மாட்டோன்னு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. விவசாய நிலத்தை நீங்கள் ஒரு அடி கூட எடுக்க விட மாட்டேன். இந்த பக்கம் எம்ஆர்கே பன்னீர்செல்வம்னு நினைக்கிறேன், விவசாயிகளுக்காக போஸ்டர் போட்டு நீக்கி வந்து அதுக்கு நேர் எதிராக செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதனால தான் சொல்கிறது, நீங்கள் எப்போவுமே வெற்றி பெற்றது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, அதிமுக எப்பொழுதெல்லாம் பலகீனமாகுதோ அப்போ தான் நீங்கள் வெற்றி பெற்றிருக்கீங்க. எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் உங்களால் வர முடியல. அவர் மறைஞ்ச உடனே ஜானகி அணி ஜே அணின்னு வந்தது. உடனே அப்போ ஒரு இடத்துல வந்து நின்னீங்க. அப்புறம் ரெண்டும் ஒன்றா சேர்ந்துட்டு வந்த உடனே உங்களை காணலை. அந்த 91 96 அந்த அம்மா வந்து அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இருண்ட ஆட்சின்னு சொல்லுவாங்க. அதிமுக ஆட்சி செல்வி ஜெயலலிதா பண்ணது. அங்கே குளிக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு இங்கே டிரான்ஸ்போர்ட்லாம் அங்கங்கே தடுத்து நிறுத்திடுவாங்க. கோட்டைக்கு முழுக்க வர வழி முழுக்க அது எல்லா இடத்துலையுமே பாதிக்கும். மணிக்கணக்காக நாங்களாம் கூட நின்றுட்டுருக்கோம். மணிக்கணக்கு அரை மணி நேரத்துக்கு குறையாமல் நிற்கணும். அந்த அம்மா அங்கேருந்து புறப்பட்டாங்கன்றப்பவே
வழி நெடுக்கன்னு. அதெல்லாம் வந்தால் நாங்கள் சரி பண்ணணும்னு சொல்கிறோம். முதல்லேருந்து அந்த அதிருப்தியை சொல்லி தான் நீங்கள் ஓட்டு கேட்டீங்க, அதனால் வந்தீங்க. அந்த இடத்துல ஒரு அதிமுக பலகீனம் வந்ததா, அதுக்கு பிறகு வந்து அந்த அம்மா திரும்ப வந்தது. 2வது முறை வந்தோடனே 3வது முறை வந்தோடனே உங்களை விட்டுச்சா, 10 வருஷம் உங்களை கூப்பில் உட்கார வச்சுச்சு. அப்புறம் ஓபிஎஸ் இபிஎஸ்ன்னு 2 எஸ்ங்களும் சேர்ந்து பண்ண காப்ராவில் எப்படி ஜானிகனி ஜே அணின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு பலகீனம் வந்ததோ, இப்போ ஒரு பலகீனம் வந்ததால் இதை சொல்லி நீ வந்து உட்காந்துட்ட. இல்லைன்னா எப்போ மக்கள், அதாவது நீங்கள் எப்போயாவது தனியாக கூட்டணி இல்லாமல் எப்போயாவது நின்று ஜெயிச்சிருக்கீங்களா? எவ்வளோ பெரிய வீராவாசம் பேசுகிறீங்க, நூற்றாண்டு பரம்பரைன்றீங்க, நாங்கள் வந்து நீதி கட்சியுடைய வாரிசுன்னு சொல்லிக்கிறீங்க. எப்பயாவது ஒரு முறை தனித்து நின்று கூட்டணி இல்லைன்னு உங்களை ப்ரூவ் பண்ணியிருக்கீங்களா? இந்த மாதிரி வச்சுக்கிட்டு தான் நீங்கள் ஜெயிச்சுட்டு வரீங்க. பொய்யை சொல்லிக்கிட்டு, பிரச்சனையை சொல்லிக்கிட்டு, இப்படி தான் பண்ணிட்டு வரீங்களே ஒழிய முழுக்க மக்களை நோக்கி நீங்கள் வந்து மக்களுக்கு எதிராக தான் போயிட்டுருக்கீங்கன்னு தான் சொல்ல வரேன் நான் இதில். உங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி பதில் தம்பிக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். வணக்கம்.